ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஜியோ ஏர்ஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஜியோ ஏர்ஃபையோட அவுட்டர் யூனிட் ஓடின்னு சொல்லுவாங்க. இது மேலே ஆண்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வீடு உள்ளக்க நம்ம இண்டோர் யூனிட் உள்ள கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதான் இண்டோர் யூனிட் சொல்லுவாங்க. இதுதான் 4K செட்டா பாக்ஸு, ஜியோட செட்டா பாக்ஸு. இதில் பின்னாடி HDMI கனெக்ட் பண்ணி நம்ம ரவுட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஜியோ டவர்லேருந்து நமக்கு அவுட்டர் யூனிட்டில் ரிசீவ் பண்ணி நமக்கு இண்டோர் யூனிட்டில் சிக்னல் அனுப்புது. இதுதான் 4K செட்டப் பாக்ஸில் ரிமோட்டு. இது 2 பேட்டரி போல கொடுத்துருப்பாங்க. பில்டு குவாலிட்டி இன்னும் சூப்பர் பண்ணிக்கலாம். பட்டன் குவாலிட்டி ஓரளவு பரவாயில்ல. இதுதான் ஜியோ செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணால் இப்படி தான் வரும். இதோட இன்டர்ஃபேஸு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் OTT சேனல்லாம் பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸு, சன்நெக்ஸ்ட், ஜி5 இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆப்பில் பார்த்துக்கலாம். இது ஜியோ டிவி சேனல் எப்படி பார்க்கணும்னா, ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அப்படின்னா ரிமோட்லேருந்து ஜியோ டிவி ப்ளஸ்னு ரிமோட்டில் லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக OTT சேனலில் வந்து கேட்டகரைஸ் பிரிச்சுக்கலாம். கேட்டகரைஸ் நமக்கு தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கலாம். அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சேனலை வந்து தனியாக லிஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சன் டிவி எடுத்திருக்கேன். இதை மட்டும் தனியாக பார்க்கணுன்னா நம்ம ரிமோட்டில் ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணால் நமக்கு ஆட் ஆகும். ஃபேவரட்டில் வந்து ஆட் ஆகும். ஒரு ஹாட் மார்க் சிம்பிள் கட்டத்தில் இது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ரிமோட்டில் வந்து கேட்டகரிஸில் போய் ஃபேவரட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் போனால் நம்ம என்னென்ன ஃபேவரட்டில் லிங்க் பண்ணியிருக்கோமோ எல்லா சேனலும் ஷோ ஆகும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இது 20 சேனல் மட்டும் தான் லிங்க் பண்ண முடியும். அதுக்கடுத்து லிங்க் பண்ண முடியாது.